எல்லாத்துக்கும் காது கேட்கும், எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும். சரியா? நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்புங்க. ஐ வில் நாட் அலோவ் திஸ். அவ்வளவு ஈஸியா நீங்க கேரக்டர் அசஸ்மென்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க முடியாது சார். நாங்க ஒவ்வொரு பொண்ணும் நாங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். நரகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆய் கழுவணுமே, வீடு சுத்தம் பண்ணணுமே, வாசல் தெளிச்சு கோலம் போடணுமே. நிக்கணும். இந்த வார்த்தை இங்க வரைக்கும் தான். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷன்ட்ட வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கறது, பொய் கேஸ் போட்டு ஆலிமோனி செட்டில்மெண்ட் வாங்குறது. இப்ப சாரி கட்ட கூட என்ன அவங்க ட்ரெஸ் பண்ணா கூட தப்பா? அவ்வளவு ஹாப்பியா வந்துட்டு வெளிப்படையா காட்டுற மாதிரி வந்துட்டு நான் பேசுற தலைப்பு என்ன அப்படின்னா, டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள் அல்லது டிவோர்ஸ்னால அதிகமாக பாதிப்புக்குள்ளாவது பெண்கள். இதுதான் பேச இருக்க தலைப்பு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். இந்த பஞ்சாயத்து நடக்கட்டும், யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் தரப்புல அதாவது டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படக்கூடியது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்புல ஒரு பெண் வந்திருக்காங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்கறதுமா எந்த சிரிக்க வரானே நான் பாக்குறேன். எப்பவுமே சொசைட்டில லீகலாவும் சரி, சொசைட்டில இருக்கிற எல்லாருக்குமே பெண்கள் மேல சாஃப்ட் கார்னரும், ஈவன் லீகலோட பார்வை கூட பெண்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கு. என்னடா செல்லம் குழப்புற? உண்மைதான் ஜாக்கி. மார்க் சொன்னதை முதல்ல நானும் நம்பல. கண்டிப்பா கிடையாது. எல்லா காரணங்கள் ரிவர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் சமம் தான். உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே, என் தெய்வமே. இதுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அது மாதிரி சில விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் இருக்கிறதுனால லேடிஸ்க்கு பெனிஃபிட் இருக்குதே கண்டி. இல்ல பெண்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரியாரிட்டியோ இல்ல ஒரு பிரிவிலேஜோ கோர்ட்டோ சட்டமோ கொடுக்குதுன்னு சொன்னா அப்படி இல்ல. இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஒரு பாயிண்ட் சொல்ல கரெக்ட் தான். சட்டம் முன்னால ஆண் பெண் பேதமை கிடையாது. அதானே மேடம்? எக்ஸாக்ட்லி. ஓகே. இங்க பார், ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிரா பாத்து. அதிகமா டிவோர்ஸ் கேக்குறது ஆண்களா பெண்களா? டிவோர்ஸ் கேட்டு வருது யார் மேம்? நீங்களே டிவோர்ஸ் கேட்டு நீங்களே எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா எப்படி? இல்லையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடி வந்து ரொம்ப சீக்கிரமா கை தட்டாதீங்க. ஒரு ஆனா ஆஃப்டர் ரியலைசேஷனோ அதனுடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா பாதிப்பு அதிகமா லேடிஸ்க்கு தான் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள்னு நீங்க ஒரு விமனா பேச வந்திருக்கீங்க. ஏன் என்ன ரீசன் சூஸ் பண்ணதுக்கு? நம்மள சருத்தம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்லை. நான் ஒரு டிவோர்ஸி சார். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமையான லைஃப் தான் அது. அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கியா? என்னைக்காவது முகத்தை சிரிப்பெல்லாம் பார்த்துருக்கியா? எப்பயுமே முதல்ல சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃபேமிலியை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எல்லாருமே நான் நல்லபடியா தான் பாத்துக்கிறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இவ்வளவு இடத்த இவ்வளவு வன்முறையை புரிஞ்சது ஒரு ஆண். ஆனா நீங்க வந்து பரவாயில்ல, ஆணுக்கு தான் பெரிய பாதிப்புன்னு இடத்துல உட்காந்துருக்கீங்களா? இது எப்படி? எல்லா ஆண்களும் நல்லவங்களும் இல்ல, எல்லா ஆண்களும் கெட்டவங்களும் இல்ல சார். ஆண்களையும் நல்லவங்க இருக்காங்க. நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். இல்லங்க, நான் கேக்குறேன்னா பாதிப்புன்னு ஒன்று வரும்போது அது ஆண்களுக்கு தான் அது வந்து அதிகம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களா? இந்த நிலைப்பாடுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேக்குறேன். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சி சிறங்கு வர வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம என்ன சண்டை வந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் நம்ம ரிலேஷன்ஷிப் பிரியக்கூடாது அப்படின்றதுல அந்த பொண்ணு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. இதுவே அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆம்பளை எவ்வளவு போராடினாலும் சரி, அந்த பொண்ணு டிவோர்ஸ் அப்படின்னா அந்த லைஃப் முறிஞ்சு போயிடும். ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. இந்த சமூகம் வந்து பெண்களை அவ்வளவு ஈஸியா விட்டுருதா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க குழந்தைங்களோட நீங்க போய் ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியுதா? இது பெண்களுக்கு மட்டும் தான் வருதா மேம்? ஆண்களுக்கும் இதே நிலைமை தான் வருது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி அதிகமா வருதா பெண்களுக்கு அதிகமா வருதா? இங்க டிபேட். பெண்கள் அதிகமா அதை காமிச்சுக்கிறாங்க மேம், ஆண்கள் அதை வெளியில சொல்லிக்கிறது இல்ல. பெண்கள் அதிகமா. ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒண்ணே எச்சரிச்சுக்கிறேன். ஒரு பெண் தனியா சுயமா நின்னாலே இந்த சமூகம் என்ன வச்சிருக்குன்னா பின்னாடி ஒரு ஆண் துணையோட தான் அந்த பொண்ணு முன்னேறி போக முடியும்னு வச்சிருக்கு. அதானே உலக வழக்கம். அத விட்டுட்டு ஆண்களுக்கு எதிராக பெண்கள் இருக்கலாம், பெண்களுக்கு எதிராக ஆண்கள் இருக்கலாம். பெண்ணுக்கு பெண்ணே எதிரியே இருக்கவே கூடாது. அவங்க பேசுற எல்லாமே பொய்யா இருக்கு.
என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் டேய் நீ போய் சொல்றியாம்லடா நோ ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி அவங்க முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலனாங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க பார்த்தாங்க, அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நாங்க 100% போய் நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்னென்ன ஒன்னு விவரமான ஆள் நினைச்சேன், சொதப்பிட்டு என்ன ஆரம்பத்துல இருந்து பூரா போய். என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த கணவன்ற ஒரு துணை இல்ல? நான் என்ன தப்பு பண்ணேன்? குடிச்சது அவன் தப்பு, குடும்பத்தை காப்பாத்தாம விட்டது அவன் தப்பு, எனக்கு குழந்தைங்களை கொடுத்தது அவன் தப்பு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன், நான் பொறுமையோட இருக்கேன், நான் வலியை தாங்கிக்கிறேன். ஆனா நான் வலியை அனுபவிச்சுட்டே இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லா. இப்போ சரிதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. அவங்க சொன்னல இன்னொரு ப்ராசஸ் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு திருமணத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஆண் முயற்சி பண்ணும் பொழுது, ஒரு ஆண் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஒரு பெண் ஒரு இடத்துல முடிவு பண்ணி நோ திஸ் வில் நாட் ஒர்க் அப்படின்னு என் பண்ண நினைச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாலும் முடியாது. அப்போ அதுல மெஜாரிட்டியான பங்கு வந்து பெண்ணுக்கு தான் இருக்கு. பெண் தான் இனிஷியேட்டிவ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். காலையில டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆய் கழுவி விடணுமே, வீடு சுத்தம் பண்ணணுமே, வாசல் தெளிச்சு கோலம் போடணுமே, மாமியாரை பாத்துக்கணுமே, மாமனாரை பாத்துக்கணுமே, சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணுமே, குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுமே. அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பான்? என் பொண்டாட்டி என்ன ஒதுக்குறா, பெத்த புள்ள என்ன பெருக்கிறா. நான் உண்மையா இருந்தோம் ஒத்தையில தான் நிக்கிறேன். உனக்குதான் ஒரு அடிமை சிக்கிருச்சு. நான் சொல்றது எல்லா ஆண்களுமே கெட்டவங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி புனிதவதியான நம்மளால பேச முடியாது. எல்லா ஆண்களையும் நான் வந்து பொய்ன்னு சொல்லவும் முடியாது. அதே நல்ல ஆண்களால தான் நாங்க இன்னி வரைக்கும் மரியாதையோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு. அந்த ஆண்கள் கூட எங்களுக்கு நேருக்கு நேரா உதவி பண்ண எவ்வளவு தயங்குறாங்க தெரியுமா? ஏன்னா நல்ல ஆண்கள் தான். ஐயோ இவளை வச்சுக்கிட்டான்னு சொல்லிடுவாங்களோ, ஐயோ இவளை கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, செத்து செத்து பழைக்கிறாங்க. உதவி கூட ஒரு ஆணால நேருக்கு நேரம் செய்ய முடியலன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் காரணம். அவன் டிபெண்டன்டாவே இருக்கான். பொண்ணுங்க டிபெண்டன்டா இருக்காதீங்க, போய் தொலைங்க, வெளியே வாங்க. நல்லவனா போயிடணும், நாங்கெல்லாம் கெட்டவங்களா போயிடணுமா? பார்த்த பார் அதெல்லாம் எல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என்னன்னா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கணும், நம்ம வந்துட்டு இந்த சொந்த காலில் நிற்கணும். இந்த வார்த்தை இங்க வரைக்கும் தான். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷன்ட்ட வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கறது, பொய் கேஸ் போட்டு ஆலிமோனி செட்டில்மெண்ட் வாங்குறது. பொய்யெல்லாம் பேசாதீங்க, உண்மையை பேச உண்மையத்துக்கு வாங்க. ஃபேமிலி அது வந்து லா முன்னாடி லாவா தான் சார் நடக்க முடியும். லா இஸ் ஈக்குவல் ஃபார் men and women. அப்படி இல்லைங்க, லா இஸ் நாட் ஈக்குவல் ஃபார் men and women. நாங்க சஃபர் ஆயிருக்கோம், நல்ல அடி வாங்கி இருக்கோம், அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். இல்ல டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதன்னு சொல்லிக்கடா. பரதேசி இருடா ஓ ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற. வந்து ஒர்க் பண்ற யாராலும் கொடுக்கணும். இப்படி ஃபாரின்லாம் போனீங்கன்னா விமன் கொடுப்பாங்க. சார் வக்கீல் சார், இந்தியாவில் விமன் ஆலிமனி கொடுத்ததே இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல ஆண்கள் தான் ஆலிமனி கொடுக்குறாங்க. ஆமா இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நான் எங்க கேட்டேன், நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. சோ ஆலிமனி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். ஜீவனாம்சம் வந்து ஆண் மட்டுமே கொடுக்கணும் மாதிரி கிடையாது. இன்னொரு பேச்சுக்கு நல்லா இருக்கு சார், ஆனா ரியாலிட்டி இது கிடையாது. ஏய் நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. அவ்வளவு ஹாப்பியா வந்துட்டு வெளிப்படையா காட்டுற மாதிரி வந்துட்டு நாங்க ஜாலியா இருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது. நீங்க மீண்டும் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டோட இருந்தா தான் சந்தோஷமா இருக்கணும், இல்லன்னா நீ கஷ்டப்படலாம் செய்யணும். அதுதான் உங்க மைண்ட் செட். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சார் என் பையன் லாயர் சார், சின்னவன் என் வீட்டுக்கு வரான் சார், என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். எத்த பையன் வீட்டுக்கு வரத சந்தேகமா பாக்குற கண்ணோட்டம் ஆணுக்கு ஏற்படுமா? will never happen. நீங்க சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். women are equal சார். நான் உங்களை இன்னும் ரொம்ப நாகரிகமா நடத்தணும்னு முயற்சி பண்றேன், அதை கெடுத்துக்காதீங்க. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம் போய். சன் வந்து அவங்களே வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. சோ அது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியுமா? பார் வேணாம், என் வாயில நின்னுட்ட. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? இல்ல ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. நான் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சார். நீ மாலை போட்டுருக்கீங்க. சொல்லுங்க சார். நான் அதனால ரொம்ப வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். அந்த இடத்துல ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். தம்பி the reason is divorce. ஓகே பாஸ் வார்த்தை திரும்ப பாருங்க. நான் தனியா வாழறதுனால தான் தம்பி. இல்ல சார், அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்க சொன்னது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை.
பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இது வந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து அவங்க பையன் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டது அல்ல. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் காது கேட்கும், எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும். சரியா? நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்புங்க. என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயே. அவ்வளவு ஈஸியா நீங்க கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க முடியாது சார். தப்பா எடுத்துக்காதீங்க, வெளியே போலாம். இவர் போயிட்டாருந்தா அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு தீர்ப்பு சொல்ல முடியாம நின்று போயிடும். என்ன லந்தா? ஆமா இப்ப என்னன்ற? இப்ப என்ன பண்ணுன்ற?